அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். இந்த வேளையில் தீபாவளிக்கு பிறகு வீடு தேடி வரும் 5 குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே வீடு தேடி வரும் 5 குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் தீபாவளிக்கு பிறகு பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் இதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் குரு அதிக பலத்துடன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். எனவே உறுதியாகவே முதலாவது குட் நியூஸாக திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவு நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக 2வது குட் நியூஸாக பார்க்கப்படுவது திடீரென புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் என பலவேறு வகையான பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது 3வது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. 7ல் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். 6ல் யோகஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் 3வதாக எவ்வளவு பெரிய சிரமம் சிக்கல் இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து நிம்மதியாக குடும்ப சூழல் அமையக்கூடிய வகையில் நிம்மதியான பல குட் நியூஸ்கள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விரயத்தில் கேது வலம் வருகிறார். அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று தைரியத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அவரின் மீது செவ்வாயின் மீது குருவின் பார்வை வலுவாக பதிவதால் குரு மங்கள யோகம் கிடைக்கிறது. எனவே 4வது குட் நியூஸாக உறுதியாகவே சுப நிகழ்வு உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சிறப்பான ஒரு தருணமாக உறுதியாகவே அமையக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். 5வது குட் நியூஸாக பார்க்கப்படுவது ஒரு நட்பு புதிதாக உங்களுக்கு கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அந்த நட்பு உறவாக மாறும் தருணமாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவேதான் 5வது குட் நியூஸாக ஒரு புதிய நட்பும் புதிய உறவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் கவனத்துடன் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகளை தீபாவளிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பும் பெரும்பாலும் சாதகமாக இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் அபரிவிதமாக கைகூடும். ஏனென்றால் தனஸ்தானமாகிய 2ல் சுக்கிரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். வித்யாகாரகரான புதனும் அவருடன் இணைந்திருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமரப்போகிறாருங்க சுக்கிரன். எனவே அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 என பல இடங்களில் வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறார். சந்திரன் தேய்பிறையிலிருந்து வளர்பிறையாக மாறியிருப்பதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பானதாக வெற்றிகரமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எனவே கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சூழலில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன், சனி என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதால் இல்லத்தில் போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமையும். இந்த தருணத்தில் உச்சபலத்துடன் கிரகநிலைகள் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும்
அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அனுகூலமாக பல காரியங்களை திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதால் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில்லா சூழ்நிலை மாறும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் உயரும். பல வகையில் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். தொழில் ரீதியாக அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த தருணம் அமைந்திருக்கிறது. கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் விலகி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீண்டும் கிடைப்பதோடு மிக பெரிய அளவில் லாபத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் மிக வலுவாக கிடைப்பதால் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. புதிய பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது தற்போது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதோடு பெயர் புகழை அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் பணவரவை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை ரீதியான சிக்கல்கள் அனைத்தும் விலகி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் பலவிதமான நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவை விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல திறன் மேம்படும். இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் உறுதியாகவே பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அமைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு.